Day 4 started pretty bad. ஏன்னா நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா லைக் நெக்ஸ்ட் டே தான் அதோட வலிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஏஞ்சதுலேருந்து எப்படி இருக்குன்னா நியூ பெயின்ஸ் அன்லாக் மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் வலி, இஷ்டத்துக்கு வலி, 3 வேளை பெயின் கில்லர் போட்டு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். எங்கள் அம்மா வந்து என் கம்ஃபர்ட் ஃபுட் வீட்லேயே சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு பிரியாணி தான் என்னோட கம்ஃபர்ட் ஃபுட். சின்ஸ் என்னால் அவுட் சைட் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியாதுன்றதுனால எங்கள் அம்மா ஒரு க்யூட் லிட்டில் சர்ப்ரைஸ். அது இட் புட் மீ இன் அ லைக் பெட்டர் மூட். பட் ஸ்டில் இட் வாஸ் அ பிரிட்டி பேட் டே. லைக் பயங்கர ஓவர் திங்கிங், கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயத்தில் ஆப்பு வைக்கிறாங்கல்ல. ஸோ அது ஏன் நடக்குது, எதுக்கு நாள் நடக்குது, யூனிவர்ஸ் அகெயின்ஸ்ட் மீ. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு யோசிப்போம், கண்ட மேனிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு யோசித்தேன். ஸோ அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போகிறோம், we have to divert ourselves அப்படின்னு. ஸோ மை கம்ஃபர்ட் ஷோ இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அண்ட் உட்காந்துட்டே தான் விளையாட முடியும், காலை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது கேம் ஆடலாம் அப்படின்னா கேரம் வீட்டில் இருக்குது. ஸோ கேரம் கொஞ்ச நேரம் விளையாண்டேன். இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி ஐ ended the day. பட் ஸ்டில் இட் வாஸ் அ pretty bad day. லைக் இப்போ சில நாள் வந்து நம்ம என்ன பண்ணாலும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும், நம்ம எவ்வளோ ஃபேவரட் திங்ஸ் நம்மளை ரொம்ப டைவர்ட் பண்ண என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இட் won't சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸ்டில் த சேம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி டே தான். இட் வாஸ் pretty bad, பட் இட்ஸ் ஓகே. எல்லா நாளும் குட் டேவாக இருக்காதுல்ல. இதையும் கடந்து போகலாம், பார்த்துக்கலாம்.